இந்த ஃப்ரெண்ட்ஸ் இவன் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. இவன் வந்து என்னென்ன டார்ச்சர்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இவங்க எல்லாரும் எப்படிலாம் வந்து ஏன் தெரிஞ்சுக்கோங்க, எப்படியா ஹஸ்பண்ட் வந்து தொலை பண்ணலாம் அப்படின்ட்டு பேசுறேன் அப்படின்னா உங்க கதையை முடிச்சு விட்டுருங்க. பாருங்க, நல்லா அந்த சீப் எடுத்து சீவ போறேன். அப்போ நான் சரியே மாட்டேன். ஏன்னா எதுக்குன்னா கோபத்தில் இருக்காங்க. அதான் நான் செய்ய போறேன். எவ்வளோ அடிச்சாலும் திரும்ப மாட்டான். ஏன்னா கோபத்தில் இருக்காங்க. தேவையான அளவுக்கு அடிச்சுக்கலாம். தேவையான அளவு முதுகில் தோசை போட்டுக் கொள்ளலாம். இந்த டைம் தான் போட முடியும். தோசை முதுகில் வந்து கொடுமை வந்து கத்திரிக்கோளை வச்சு முடி வெட்ட போறோம். வெட்டிட்டேன். மூக்கையும் சேர்த்து வெட்ட போறேன். அடுத்து என்னவென்றால் மூக்கு பிடிச்சு கொல்ல பண்ண போறான். அவனுக்கு ஆல்ரெடி வந்து பாருங்க ஃபேன் ஆஃப் பண்ணி போட்டுட்டு கீழே படுத்திருக்கான். கீழே ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணோன்னே கீழே வந்து படுத்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து மூக்கை பிடிக்க போறேன். பாருங்க, ரொம்பலாம் பிடிக்கல, சும்மா ஆல்டாப்ல பிடிச்சா. அதுக்கு சீன் பாருங்க, சீன். ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, 2 நாள் வந்து சுத்தமாக முடியல, வீடியோ கூட எடுக்கவும் இல்லை. அதனால நான் வந்து என்கிட்ட பேசக்கூட இல்லை. ஸோ அதனால் கோபத்தில் இருக்கான். வந்து என்கிட்ட பேசினா போல நான் தலைவலிக்கு தூரப்போ அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் கோபம் ரொம்ப வந்துருச்சு. வந்து கீழே வந்து சார் படுத்துக்கிட்டாங்க. போய் அவனை வந்து கொடுமைப்படுத்தி எடுக்கலான்னு பார்த்தாலும் எந்திக்க மாட்டேங்கான். என்ன செய்ய அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி யாராச்சும் பேசலை அப்படின்னா நீங்களாம், அதாவது எப்படின்னா நம்மளாம் பேச மாட்டோம். அப்புறம் அவங்க பேசலைன்னா ஐயோ ஏன்டா பேசலை அப்படின்னு தோணலை. இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எந்திப்பியா இல்லை மேலே வரவே இல்லையா? ஏன் குப்பை தொட்டிக்கிட்டே எடுத்திருக்கேன். வாரியா இல்லையா? சாப்பிட்டதே கொடுக்க உயிரை வாங்க. அதுதான் பார்த்துருக்க முடியாது. இது அப்படியே வேர்வை அப்படியே சிந்தணும் அப்படியே இருக்கணும். அப்படி எந்திக்கியா இல்லையா? எந்தி எல்லாம் படிக்கா இல்லையா? சரி, பேசிக்கலாம், சண்டை முடிச்சுக்கலாம். முதல்ல காலையே ஏசிலும் போய் வரும். போட மாட்டேன் அப்படியே. அப்படியா? என்ன பார்த்து சொல்லு. என்ன பார்த்து சொல்லு. எல்லாரும் சொல்லுவாங்க வீடியோல பார்த்துட்டு இப்படிதான் இருப்பான் போல இந்த பையன். பார்த்தா வீடியோல அப்பாவி வீட்டுல என்னன்னா இப்படி கொடுமை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா நம்ம தான் கொடுமை செஞ்சிருக்கோம். இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எந்தி இங்க வந்து எப்படி படுத்திருக்கான்னு பாருங்க. இங்கேயும் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது. ஃபேனெல்லாம் போட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ், என்னை தள்ளி விட்டுட்டான். பார்த்தீங்களா வீடியோல? ஃபோனை வர பிடுங்கியாச்சு, தள்ளி விடலை. நீங்கள் நம்ம ஃபோனை பிடுங்கிட்டாங்க. அதனால தான் கூற பேரு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதனால நீ இப்படியா இருப்ப, எல்லாரும் உண்மை சொல்லுவாங்க பாரு. நீ இப்படி இருக்கியே செல்வமா. இது அப்ப வீட்டுல இருந்து இந்த பிள்ளை இப்படிதான் கொடுமை பண்றான்னு நினைக்க போறாங்க மாமா. போர்வை எடுத்து வரப்பட்டேன். செல்ல தள்ளி விட்டுறாத, பிறகு செல்ல உடச்சு முடியாது. சண்டை சமாதானம்னு சொல்ல அப்பதான் நான் தூங்கிடுவேன். இல்லைன்னா என்னடா இப்படி பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே அப்படித்தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை 2 நாளாக. அதனால இப்போ டேப்லெட் லாஸ்ட்டில் போட்டுட்டு இதோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிடுவோம். இவ்வளோ நேரம் ஆடின ஆட்டத்துக்கு, ஏன்னா இவ்வளோ நேரம் அவன் அவ்வளோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கொஞ்சம் தான் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பின்ன அதுக்கப்புறமும் நான் வந்து அவ்வளோ சண்டையை போட்டு பேசுங்க சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அவங்க பேச வரும்போது பேசாமல் ரொம்ப கெஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் யாரெல்லாம் வந்து இப்படி போய் கெஞ்சிங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து போட்டுட்டு இதோட வீடியோ வந்து முடிக்க போகிறேன். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.